सीतापति राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा, जय जानकी कांत स्मरण, जय जय राम राम। हर हर नम पार्वती पतये, हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, सकल साधुओं की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्म रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषण आदि पुण्यानिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்துல நாம ஏற்கனவே கபில வாசுதேவருடைய சரித்திரத்தோட பூர்த்தி பண்ணியிருக்கோம். அருமையான சரித்திரம். அதற்கு பிறகு பிரம்மதேவருடைய புத்திரராக அத்ரி மகரிஷி தோன்றினார் அல்லவா. அந்த அத்ரி மகரிஷிக்கு கர்த்தம பிரஜாபதியுடைய பெண்ணாகிய கர்த்தம பிரஜாபதி தேவகோதனுடைய பெண்ணாகிய அனசூயை திருமணம் செய்து கொண்டார். அப்போ அவர்கள் கடுமையான தவம் இருக்கிறார்கள். ஜெகதீஸ்வரா சரணம் தம் பிரபத்தியே அகம் ஏவ ஜெகதீஸ்வரா பிரஜாம் ஆத்மசமாம் வக்கியம் பிரயச்சத் இது சிந்தையன். அப்படி ஜெகதீஸ்வரன் என்ற சப்தத்தினால பகவானை அழைக்கிறார்கள். அவர்கள் பகவான் தவம் ஏற்றிருக்கிறார்கள். அப்பொழுது ஹம்ச வாகனத்துல பிரம்மதேவரும், ரிஷப வாகனத்துல சிவபெருமானும், கருட வாகனத்துல சாக்ஷாத் பகவான் நாராயணனும் தோன்றினார்கள். ரிஷஹம்ச சுபர்ணஸ்தான் ஸ்வைஸ்வை சிக்னைச்ச சிக்னிதான். அப்போ நான் யாரை கூப்பிட்டேன்? அத்ரி மகரிஷி பார்த்து ஆச்சரியப்படுறார். நான் யாரை கூப்பிட்டேன்? மும்மூர்த்திகளையுமா கூப்பிட்டேன்? நான் ஏதோ ஒரு மூர்த்தி தான் தியானம் பண்ணேன், அந்த ஜெகதீஸ்வரனை தான் தியானம் பண்ணேன். ஆமாம்பா, ஜெகதீஸ்வரன் சப்தத்துக்கு 3 பேரும் உரியவர் தான் அப்படின்னு மும்மூர்த்திகளும் சொல்றாங்க. எனக்கு புத்திர பாக்கியத்தை உத்தேசித்து நீ தவம் ஏற்றினார், அதனால் நாங்கள் 3 பேரும் உனக்கு புத்திரனாக அவதரிக்க போகிறோம் என்று சொல்லி கர்ப்பவாசத்தை துர்வாசமா நினைச்சதுனால அந்த சிவபெருமான் துர்வாசராக அவதரித்தார். சிவனுடைய அம்சமாக, விஷ்ணுடைய அம்சமாக தன்னையே தத்தம் செய்ததால் அத்ரி மகரிஷிக்கு தத்தாத்திரேயர் என்ற ரூபமுடையவராக அவதரிக்கிறார். அதேபோல் பிரம்மதேவர் சந்திரனாக அவதரிக்கிறார். சந்திரன், துர்வாசரர், அது பிறகு தத்தாத்திரேயர். இந்த 3 பேர்களுடைய அவதாரம் தான் அத்ரி மகரிஷிக்கும் அனசூயைக்கும் பிறந்தவர்கள், அவதரித்தவர்கள். அதற்கு பிறகு அருமையான சரித்திரம் தக்ஷயக்ஞ சரித்திரம். அதாவது சிவனுடைய மகிமை ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப விதுரர் கேட்கிறார், பவே ஷீலபதாம் சிரேஷ்டே தக்ஷோ துஹித்ருவத்சலஹ வித்வேஷம் அகுரோத்கஸ்மாத்து அநாத்ருத்திய ஆத்மஜாம் சதிம். அப்படிப்பட்ட தன் பெண்ணிடத்தில் பிரியமுள்ள தக்ஷ பிரஜாபதிக்கு நிறைய பெண்கள், அதில் 13 பெண்களும் கஷ்யபருக்கு கொடுத்தார். அப்படி கடைசி பெண்ணை தான் சிவபெருமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆனா அதோட பிரம்மதேவருடைய தூண்டுதல்னால சிவபெருமானுக்கு தன்னுடைய தாக்ஷாயினி சதி என்ற பெண்ணை, அதான் பரமேஸ்வரியை, பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அது மட்டுமல்ல, வித்வேஷம் அகரோத்கஸ்மாத் அநாத்ருத்திய ஆத்மஜாம் சதிம். சீலவான்களுக்குள் சிறந்தவராகிய சிவபெருமான் அதே சமயத்துல பெண்ணிடத்தில் பிரியமுள்ள தக்ஷன் எதனால பெண்ணிடத்துல துவேஷத்தை பாராட்டினார்? அப்படிப்பட்ட
சாதுக்களுக்குள் மிக சிறந்தவராகிய சிவபெருமான இடத்துல போய் எதுக்கு தக்ஷன் துவேஷத்தை பாராட்டினார் என்று விதுரர் கேள்வி கேட்கிறார். கஸ்தம் சராசர குரும் நிர்வைரம் சாந்த விக்கிரகம். சராசரங்களுக்கும் குருவாக இருக்கக்கூடிய பகவான் யாரு? சிவபெருமான். யாரிடத்திலும் வைரம் விரோத பாவமே கிடையாது சிவபெருமானுக்கு. அப்படிப்பட்ட சாந்த சுரூபி, நிர்வைரம் சாந்த விக்கிரகம், ஆத்மாவில் ரமிக்கக்கூடிய அவருக்கு அவரிடத்துல போய் துவேஷம் பாராட்டுவாங்களா? யாருன்னா சாதுக்கள் இடத்துல போய் துவேஷம் பாராட்டுவாங்களா? அப்படியேப்பட்ட அவர் எப்பவும் தபஸ்வியா இருக்கக்கூடியவர். அவரிடத்துல சிவனிடத்துல போய் தக்ஷன் எதுக்காக துவேஷம் பாராட்டினார் அப்படின்ட்டு கேட்கிறார். ஆத்மாராமம் கதம் தேஷ்டி ஜெகதோ தெய்வதம் மகத்து. ஜகத்துக்கே முதல் தெய்வமா இருக்கக்கூடிய அவரிடத்துல போய் துவேஷம் ஏன் பாராட்ட வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ அது மைத்ரேயர் கதை சொல்றார். அதாவது நாராயணனுக்கு அடுத்த பதவி, அடுத்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிற யாருன்னா பிரம்மதேவர். பிரம்மதேவருடைய அடுத்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவர் யாருன்னா, பதவியில் இருக்கிற யாருன்னா தக்ஷ பிரஜாபதி. அப்படி இருக்கும்போது நாராயணன் அடுத்தது பிரம்மதேவர், பிரம்மதேவர் அடுத்தது தக்ஷ பிரஜாபதி. அந்த தக்ஷன் மகா தபஸ்வினால பகவான் ஆராதிச்சிருக்கார். அவர் மகா பிரகாசம். அந்த பிரம்ம தேஜஸ் அவரிடத்துல அப்படி பிரகாசிக்கிறது தான். அந்த தக்ஷன் ஒரு சமயத்துல தேவர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் சூழ்ந்து இருக்கும்பொழுது அந்த இடத்துல சிவபெருமானும் வந்திருக்கார், பிரம்மதேவர் எல்லாரும் வந்திருக்கோம். அப்படிப்பட்ட சபையில தக்ஷன் பிரவேசிக்கும் போது எல்லாருமே தக்ஷனுக்கு எழுந்து நமஸ்காரம் பண்ணாங்க. ஆனா 2 பேர் மட்டும் எழுந்திருக்கலையா. அவருடைய தேஜஸை பார்த்து எல்லாமே பிரமிச்சிட்டாங்க. தக்ஷனுக்கு அப்படிப்பட்ட தேஜஸ்வியா இருந்தான். 2 பேர் மட்டும் யாரும் எழுந்திருக்கலாம். பிரம்மதேவர் என்னதான் கியாதியா இருந்தாலும், எவ்வளவு புகழ் உடையவனா இருந்தாலும், பிள்ளைக்கு முன்னாடி அப்பா எழுந்திருக்கணுன்றது எங்கேயுமே நியதி கிடையாது. சரி, சிவபெருமான் ஏன் எழுந்துக்கல? சிவபெருமான் மருமகஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் தானே. அப்போ சிஷ்யஸ்தானத்துல இருக்கக்கூடியவர். அப்படின்னா எழுந்திருக்கணும், எழுந்துக்கலையா. உடனே சபையிலேயே சிவநந்தனை பண்ணான் தக்ஷன். ஆனா ஃபர்ஸ்ட் என்னன்னா, யாரு பொதுவா சொல்ற மாதிரி சொன்னா, அதுக்கப்புறமா நேரடியாவே சிவபெருமான நிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். நிந்திக்க ஆரம்பிச்சுட்டு சபையிலேயே ஒரு ஆச்சார அனுஷ்டானம் கிடையாது, ஒரு மரியாதை தெரியல. ஒரு பெரியவங்களுக்கு மாமனாருக்கு மரியாதை கொடுக்கணும், என் பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அப்படின்ற என்னுடைய சிஷ்யஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன் அப்படின்னா எழுந்த ஒரு மரியாதை கொடுக்கணும் கூட தெரியல, எழுந்து நிற்கணும் கூட தெரியலையே, வரவேற்கணும் கூட தெரியலையே அப்படின்னு ஒரு சுடுகாட்டு சாம்பல் எடுத்து பூசிக்கொள்பவன், பிணங்களுடைய எலும்பு மாலைகளை கழுத்தில் அணிபவன், பிணங்களுடைய சாம்பலை உடம்பெல்லாம் பூசிக்கொள்பவன், சுடுகாட்டில் திரிபவன், இவன் ஒரு சுத்தபத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி பலவிதமாக சபையில நிந்திச்சு, இவனுக்கு என்னன்னா என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த சாவித்திரி போல அவளோட மகா பதிவிரதை என்னுடைய பெண், அழகான என் பெண்ணை போயும் இந்த சிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தனே, அதுவும் நானா கொடுத்துருக்க மாட்டேன். தத்த பதமயா சாத்தி சோதிதே பரமேஷ்டினா, அதனால தஸ்மாத் உன்மாதனாதாய பைத்தியங்களை பூதகணங்களுக்கு அதுதான் உன்மாதம் சொல்றது. பித்து பிடித்தவர்களுக்கு நாதனா இருக்கக்கூடியது. இவனே பித்தன் தான் பேரு சிவபெருமானுக்கு. பித்தா பெரிசொடி பெருமாளை அருளாளா அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்ட நஷ்ட சௌச்சாய ஒரு ஆச்சார அனுஷ்டானம் இல்லாதவன், துஷ்ருதே கெட்ட ஹிருதயம் உடையவனாகிய இவன். தத்தாபத மயா சாத்தி சோதிதே பரமேஷ்டினா, பிரம்மதேவர் தூண்டுதல்னால நான் கொடுத்தேன், இல்லாட்டி என் பெண்ணை அவனுக்கு கொடுத்துருக்க மாட்டேன் சிவனுக்கு அப்படின்னு சபையிலேயே பல விதமா நிந்திக்கிறான். அப்போ ஒரு பாட்டு மௌனமா இருக்காரு சிவபெருமான். மௌனமா இருக்க அவனுக்கு கோபம் அதிகமாகுது. அது பிறகு பயங்கரமா சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஜலபாத்திரத்தை சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நீ எல்லா தேவர்களோட நீ பாகம் அடையாமல் போக கடவாய் அப்படின்லாம் சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே நந்திகேஸ்வரர் சபையில பார்த்து, ஏன்டா ஆடு மாதிரி கத்துற, சீக்கிரமா நீ ஆட்டு முகம் உடையவனாக போக கடவாய் என்று நந்திகேஸ்வரர் சபிச்சிட்டார். அதுபோல சாபம் பிரதி சாபம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. போன உடனே நம்ம இருக்கிறதுனால தான் இவன் பயங்கரமா கோவப்பட்டு இஷ்டத்துக்கு சாபம் கொடுக்குறான், நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிளம்பிட்டார். உடனே நந்திகேஸ்வரர்
அவர் கூட சேர்ந்த மற்ற போதகணங்களும் அந்த சபையை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. நீண்ட நாளா மாமனாருக்கு மருமகளும் பேச்சுவார்த்தையே கிடையாது. அப்படி இருக்கும்போது எவ்வளவு காலம்னே தெரியலையாம். ததா வித்வேஷதோர்யேவம் காலோவை திரியமானயோ ஜாமாது ஸ்வசரஸ்யாவே சுமகான் அதிசக்கரமே. ஏன் இல்ல, எப்படியாப்பட்ட பகவானிடத்துல போய் அவனுக்கு அந்த புத்தி ஏற்படுது பாருங்க. தக்ஷனுக்கு சிவனை போய் யாருன்னா துவேஷம் பண்ணுவாங்களா? சிவபெருமானை போய் யாருன்னா துவேஷம் பண்ணுவாங்களா? அவர் நினைச்சா உலகத்தையே அழிக்க முடியும் அவரால். அப்படியேப்பட்ட அவரிடத்துல போய் சாந்த ஸ்வரூபி, உலகத்துக்கே தந்தையா இருக்கக்கூடியவர், தாயா இருக்கக்கூடிய பார்வதி, அந்த சிவனுடைய பெருமை தெரியாமல் இப்படி சபையிலேயே சிவன் நிந்தனம் பண்றாங்க. அதான் சிவன்னாவே மங்களம். அவனுக்கு மங்களம் இல்லாததுனால்தான் அவன் சமமாக போகிறான் என்பதற்காக தான் சிவநிந்தனம் பண்ணான் சபையிலே. ஆனா ரொம்ப காலமாக மாமனார் மருமக பேச்சுவார்த்தை கிடையாது. அது ஆனாலும் பார்த்தா தன் மனைவி இடத்துல தாக்ஷாயணி இடத்துல சொல்லி கொள்ளவில்லை சிவபெருமான். மௌனமா இருந்துட்டார். அதான் நல்லவங்களுக்கு அழகு சொல்லாமல் இருக்குது. அப்படி சொல்லாமே மறைச்சிட்டார். அவர் பாடு தபோனிஷ்டையில் இருக்காரு. அப்போ ஒரு நாள் எத் அபிஷிக்தோ தக்ஷஸ்தோ பிரம்மணா பரமேஷ்டனா பிரஜாபதினாம் சர்வேஷாம் ஆதிபத்திய ஸ்மயோ அபவத்து. அப்போ பிரஜாபதிகளுக்கு அதிபதியாக ஆதிபத்தியத்தை அவனுக்கு பட்டம், அதாவது தக்ஷனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய போகிறார். அப்படி பட்டாபிஷேகம் இன்னும் கர்வம் அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே கர்வம் இன்னும் ஸ்மயோ அபவத்து. பிரஜாபதிகளுக்கு அதிபதியாக பட்டம் சொல்லிருந்தாலும் இன்னும் கர்வம் அதிகமாயிடுச்சு. யாருக்கு? தக்ஷனுக்கு. விஸ்வாச வாஜபேயேன பிரம்மிஷ்டான் அபிபூயச்ச பிரகஸ்பதி சவம். வாஜபேயாக முடிஞ்ச பிறகு பிரகஸ்பதி சவன் ஒரு கிரது அனுஷ்டிப்பாங்க இல்லையா, ஒரு கிரியானுஷ்டானம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த வாஜபேயம் யாக முடிஞ்ச உடனே பிரகஸ்பதி சவம்னு ஒரு கிரது அனுஷ்டிப்பாங்க. அதாவது அது ஒரு கிரியை அதை அனுஷ்டிப்பாங்க இல்லையா. அது எல்லாருமே அதை போய் பார்க்கறதுக்கு, அந்த தக்ஷன் பண்ற யாகத்தை பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே நோட்டீஸ் அமைச்சிருக்கான். எல்லாருக்கும் அழைப்புகள் விடுத்திருக்கான். ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் வேணுமென்னே அழைப்பு எடுக்கல. மற்ற ரிஷிகளுக்கு, தேவர்களுக்கு எல்லாமே விமானங்கள்ல ஆகாசத்துல கிளம்பி போறாங்க. அப்போ உடனே என்ன ஒரே விமானங்களா போகுது அப்படின்னு பார்த்தா, அம்மா, அப்போ தேவரெல்லாம் பார்த்து கேட்குறாங்க, எங்களுக்கெல்லாம் அழைப்பு எடுத்திருக்காரு, உங்க அப்பா வீட்டுல யாகம் நடக்குது, உங்களுக்கு அழைப்பு எடுக்கலையா அப்படின்ட்டு தேவரெல்லாம் கேட்குறாங்க. உடனே பார்வதி தேவி பார்த்தா, சதி தேவி பார்த்தா, இப்போ பர்வதராஜனுடைய புத்திரி இப்போ இல்லை, இருந்தாலும் நம்ம பரமேஸ்வரி தானே. அப்போ அந்த பார்வதி பார்த்து என்ன பண்ண, சிவபெருமான இடத்துல கேட்குறான், சுவாமி, ஆனா இவளுக்கு என்னன்னா உங்களுக்கு அழைப்பு விடுக்கலையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அழைப்பு விடுக்கலையே, சரி ஓகே, ஏதோ தெரியாம மறந்துட்டு இருப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இவ்வாறு என்ன பண்ணா, சிவபெருமானத்துல போய் உத்தரவு கேட்குறான், அப்பா வீட்டுல யாகம் நடக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இவ்வளோ பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியலையான்னு யோசிக்கல. அப்பா வீட்டுல ஒரு விசேஷம்னா உடனே கால் பறகுது, அப்படியே மனசு துடிக்குது. பிதர்கேக கௌதகம், அந்த உடம்பு துடிக்குமா, அப்படி துடிக்குமா. அதாவது சதி தேவி சதி வாச்சம் சிவபெருமான இடத்துல, பிரஜாபதேஸ்தே சுசரஸ்ய சாம்பிரதம் நிர்யாபிதோ யக்ஞ மகோத்சவ கில வயம் ச தத்ராபி சராம பாமதே எத்தெத்திதாமி விபுதா விரச்சந்திஹி. உங்களுடைய மாமனார் யாகம் பண்றாராமே, உங்களுக்கு தெரியாதா? எவன் பத்திரிகை அடிச்சான்? மாமனார் யாகம்னா யார் யாகம்னா எனக்கு தான் வந்தது, எனக்கு பத்திரிகை அடிச்சா நான் போக முடியும். அதுல சுவாமி, சரி ஏதோ யக்ஞ மகோத்சவம் நடக்குதான், மனுஷ காரியம் நடக்குது, தெய்வ காரியம் நடக்குது, அதெல்லாம் கூப்பிடலாம் கூட மனுஷ தெய்வ காரியத்துக்கு போகலாம். இப்போ ஒரு சப்தாகம் நடக்குது, ஒரு நாம சங்கீதம் நடக்குதுன்னா அது நடக்கிற வரைக்கும் அது அவங்க வீடு கிடையாது, அது பொது இடம். அந்த இடத்துல யாருன்னா போனாங்கன்னா ஏன் வந்தேன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஒரு சப்தாகம் நடக்குதுன்னா இங்க வராதுன்னு சொல்றது ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அது அவங்க இடமே. ஆனாலும் அது அந்த சமயத்துல சப்தாகம் ஒரு தெய்வ காரியம் நடக்குதுன்னா அது பொது இடம். அந்த இடத்துல யாரோனா வரலாம், எதிரியே வந்தாலும் போன்னு சொல்ல முடியாது. அந்த ரைட்ஸ் இருக்கு.
அதனால வந்து யக்ஞ மகோத்சவம், அதாவது தெய்வ காரியம் நடக்குது அப்படின்னும் போது கண்டிப்பா போலாமே அப்படின்ட்டு கேட்குற. யக்ஞ மகோத்சவக்கில வயம்ச தத்ராபி சராம பாம்பதே எத்தெத்தி தான் விபுதாச்ச விரஜந்திஹி. அதனால நம்மளாம் போகலாம் அப்படின்ட்டு இவ சொல்றா. அதனால வந்து பிடிவாதம் பண்றான். உங்க மாமனார் எவ்வளவு அழகா பேசுறா பாருங்க. எங்க அப்பா யாகம் பண்றான்னு சொல்லியா, உங்க மாமனார் யாகம் பண்றாருன்னா அப்படி அவ்வளவு அழகா பேசுறா, அப்படி உரிமையா பேசுறான். அதனால நம்ம போலாமே, நம்ம 2 பேரும் கிளம்பி போகலாம் யக்ஞ மகோத்சவத்துக்கு. அதுவும் இல்லாம யார் பத்திரிக்கை அடிச்சா, யார் கூப்பிட்டா, யாரும் கூப்பிடாத போது எப்படி போகலாம்? இல்ல கூப்பிடாம போனாதான் கௌரவம். சொல்ல போனா கூப்பிடாம போனாதான் பரவாயில்ல, நம்ம தான் தெரியாம மறந்துட்டோம், ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம வந்துட்டாங்க பத்தியா கள்ளங்கப்படலாம அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா தான் பேசுவாங்களே தவிர அதனால குறைச்சி பேச மாட்டாங்க அப்படின்ட்டு இவ சொல்ற. யாரு? தாக்ஷாயினி. அதனால நம்ம போகலாம் தயவு செய்து. அது மட்டும் இல்ல, சரி நம்ம யாகத்துக்கு கூட போக வேணாம். அப்ப கூட அவர் மௌனமா இருக்காரு சிவபெருமான், அப்படியே மௌனமா தியானத்துல இருக்காரு. சரி ஓகே அப்படின்னா நீங்க யாகத்துக்கு போகணும், அந்த யாகத்தில் உள்ள கொடியாவது போய் பார்த்துட்டு வந்துடலாமே. அந்த யாக கொடியை தரிசனம் பண்ணுறதே, அந்த யாகத்துல ஸ்தூபம் வச்சு கொடிமரம் இருக்கு இல்லையா, அந்த கொடிமரம், அந்த கொடிமரத்தை பார்த்தாவே புண்ணியமா. அதான் சொல்ல மிருடா அத்வரத்வஜம் தக்ஷே சிரோத்கண்டமனா மகர்ஷிவீர் உன் நீயமானம் அத்வரத்வஜம். ரிஷிகள்லாம் வந்திருப்பாங்க, என்னுடைய சகோதரிகள்லாம் வந்திருப்பாங்க, எல்லாரும் என் சகோதரி கணவர்லாம் வந்திருப்பாங்க, எல்லாரும் வந்திருப்பாங்க ஆடம்பரமா. அப்ப நம்ம போகலன்னா அங்க வந்து கௌரவமா இருக்காது, நானும் எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும். இவருக்குன்னா சிவபெருமனுக்கு அம்மா இருக்காங்களா அப்பா இருக்காங்களா, அவருக்கு பந்த பாசம் தான் என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. இவள் அப்படி இல்லையே தாக்ஷாயினி, இவள் சகோதரிகள் இருக்காங்க, சகோதரி கணவன்மார்கள், சகோதரியுடைய பிள்ளைகள்லாம் இருக்காங்க. இவதான் கடைசி பெண், ரொம்ப செல்ல பெண். தக்ஷனுக்கு ரொம்ப துஹித்ருவத்சலா அப்படின்னு பதம் இருக்கு முன்னாடி நம்ம பட்சம் இல்லையா, துஹித்ருவத்சலா. அது ஒரு பெண்ணிடத்துல அதிகமான பிரியமுடையவராம், ரொம்ப பிடிச்ச பொண்ணா சதி தேவி, கடைசி பெண்ணு இந்த தாக்ஷாயினி. தக்ஷனுக்கு ரொம்ப பிடிச்ச பெண் துஹித்ருவத்சலா, பெண்ணிடத்துல அதிக பிரியம் உள்ளவனா தக்ஷன். அப்படிப்பட்ட பெண்ணை ஏதோ மறந்துருப்பாரு. அதனால வந்து அங்க போனா என் அப்பா பார்க்கலாம், அம்மா பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாமே. அதனால உங்களுக்கு வந்து என்னன்னா சொந்த பந்தத்துடைய பந்த பாசம்லாம் இவரு கிடையாது, எதுவும் எந்த உறவும் கிடையாது, இவருக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. இவருக்கு என்ன தெரியும் பாசத்தை பத்தி? அதனால நான் போகலாம் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு கேட்குறா. சரி எவன் கூப்பிட்டான்? கூப்பிடாத இடத்துக்கு எப்படி போக முடியும்? கூப்பிடாத இடத்துக்கு கூட சில இடத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்கேன். குருவனுடைய வீட்டுக்கு வந்து ஒரு சிஷ்யன் கூப்பிடாம போகலாம் உரிமையா. குருவே வந்து கூப்பிட்டாதான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னா அவன் சிஷ்யனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. ஆமா, அவன் குருவை அவமதிக்கிறான்னு அர்த்தம். குருவா பேசினாதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னா அவன் சிஷ்யனா இருக்கிறதுக்கே தகுதியில. அவனுடைய மொத்த படிப்பு, சாமர்த்தியம், கல்வி எல்லாமே, தபஸ் எல்லாமே போயிடும் குரு அவமதிச்சிட்டான்னா. குரு வந்து கூப்பிடுவாருன்னு எதிர்பார்க்க கூடாது. குருவா வந்து பேசிட்டோம் அப்புறமா நான் பேசுறேன் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. குரு வந்து கோச்சிருந்தாலும் நம்ம போய் சமாதானப்படுத்தி சிஷ்யம் போய் பேசணும். அதனால குரு வீட்டுக்கு வந்து என்னன்னா அவர் கூப்பிடணும்னு எதிர்பார்க்க கூடாது. கூப்பிடாம இருந்தாலும் கூட குரு வீட்டுக்கு போகலாம். அப்புறமா தந்தை வீட்டுக்கு, ஒரு அப்பா வீட்டுக்கு வந்து ஒரு பெண்ணானவள் போறதுக்கு என்ன இருக்குது? அப்பா வீட்டுக்கு போல உரிமையா இருக்குது. அங்க வந்து அப்பா வந்து கூப்பிட்டாதான் நான் வருவேன் அப்படின்ட்டு ஒரு புள்ள சொல்லக்கூடாது. அப்பா அவரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவர். அதனால அந்த இடத்துல வந்து அப்பா கூப்பிடணும்னு எதிர்பார்க்காம சுதந்திரமா போகலாம். அதே சமயத்துல கணவன் வீட்டுக்கு ஒரு பெண்ணானவள் கணவன் வந்து கூப்பிடணும்னு எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஒரு கணவன் வீடுனாவே தன் வீடு தானே, அது மனைவிக்கு தான் சொந்தமானது தானே. அது எப்படி கணவன் வந்து இல்லை உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால கணவன் வீட்டுக்கும் சரி, குரு வீட்டுக்கும் சரி, அதே சமயம் அப்பா வீட்டுக்கு கூப்பிடாமல் கூட போகலாம் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. அனாஹுதா அப்பியவியந்தி சௌஹிருதம் பர்தர் குரு தேக கிருதஸ்ச கேதனம். எதுக்காகனா சௌஹிருதம், அவ்வளவு அந்த அளவுக்கு உறவுகள் இருக்கு, அந்த அளவுக்கு நெருங்கிய உறவு இருக்கு. ஒரு குரு வீட்டுக்கு சிஷ்யனுக்கு யாரையும் கேட்க வேண்டியதில்லை, தைரியமா போகலாம். அப்பா வீட்டுக்கு போறதுக்கு கேட்க வேண்டியதில்லை. அதே சமயத்துல ஒரு கணவன் வீட்டுக்கு உரிமையா போகலாம். இதெல்லாம் உரிமை இருக்கு, சௌஹிருதம் இருக்கு, அந்த உரிமையோட போகலாம். அதனால அதை அவங்க கூப்பிடணும் எதிர்பார்க்கணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றேன்.
ஆனா சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, கூப்பிடாததுக்கு போலான்றது கரெக்டு தான். ஆனா யார் இடத்துல அதை பார்க்கணும். துவயோதிதம் சோபனம் ஏவ சோபனே அனாகுதா அப்பியவியந்து வந்துஷு தே யத்யுனுத்பாதித தோஷ திருஷ்டயோகோ பலியசான் ஆப்தியம் அதேன மஞ்சுனா. வந்தா படுறவங்களா இருந்தா பரவாயில்ல, அவங்க கூப்பிடலாம் கூட அவங்க வீட்டுக்கு போகலாம். நம்ம போய் அவர் மனசு புண்படுந்தா இவன் வந்து தொலைச்சிட்டானே, இவனை யார் கூப்பிட்டது, அதுக்கு தான் நோட்டீஸ் வைக்காம இருந்தோம், இவனே எங்க போனாலும் தேடி வரானே இவன் அப்படின்னு ஒரு கோப பார்வையோட பார்த்தா, அங்க போனா அவமதிப்பு ஏற்படும் தெரிஞ்சும் அந்த இடத்துக்கு போனா அது சரியில்லை, அது போகக்கூடாது. கூப்பிடாதத்துக்கும் போடலான்றது நீ சோபனவே சோபனே, அழகானவளே, நீ சொல்றது ரொம்ப அழகான விஷயம்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா யார் வீட்டுக்கு போகணும்? அனாகுதாபியவியந்தி பந்துஷு, உறவினர்கள் வீடு இருந்தாலும் சரி, உறவினர் வீடு இருந்ததுனால உரிமையா போகலாம், கரெக்ட் நீ சொல்றது. ஆனா மதிக்கத்தக்க இடத்துல போய் நாளைக்கு முன்ன அடிக்கடி நம்ம போய் பார்க்கணும் அவன் முகத்தை. இப்ப யாரோ அனாமதேயோ முன்னப்பட தெரியாதவங்கள அவமானப்பட்டு அது பெரிய விஷயமா தெரியாது. ஆனா மதிக்கத்தக்க இடத்துல, கௌரவிக்கத்தக்க இடத்துல போய் ஒருத்தர் அவமதிக்கிறான்னு சொன்னா அந்த இடத்துல அவங்க போனா நம்மள அங்க போனா அவமதிப்பாங்கன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல போறது அது நல்லதான்னு யோசிச்சு பார்த்துக்கோம். அது போறது அது வந்து என்னன்னா, அந்த அவமானமானது மரணத்தை விட ரொம்ப மோசமானது, உயிரை விடுறதை விட மோசமானது. அதனால அந்த அவமானம் வேண்டாம், அதனால போகாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்றாரு. கர்வத்தோட நம்ம என்ன பண்ணாலும் அவங்க அதாவது பிடிக்காதவங்க கைப்பட்டா கூத்தும் கால்பட வேண்டாம். நம்ம தோஷ திருஷ்டியோட பாக்குறாங்கன்னா, நம்மளை குற்றவாளியா பாக்குறாங்கன்னா அந்த இடத்துல போகாம இருக்கிறது தான் கௌரவம். யார் வீட்டுக்கு போகணும்? அதாவது பூர்வ பாஷைன்றது எல்லாத்துலயும் பொருந்தாது, நாமளே போய் முந்தி பேசுறதுன்றது. சில இடத்துல தான் நம்ம முந்தி பேசணும். ராமர் வந்து பூர்வ பாஷி, தன்னை கண்டுக்காம போறவங்க கூட இவரே போய் வாண்டடா போய் பேசுவார், அவங்கள போய் சமாதானப்படுத்துவார். அது எல்லா இடத்துலயும் பொருந்தாது. இது மாதிரி வந்து தோஷ திருஷ்டியோட பாக்குறவங்க முன்னாடி வந்து ஒரு தடவை நான் வந்து சபையில பிரவேசிக்கும் போது தக்ஷ பிரஜாபதி முன்னாடி நடந்த விஷயத்த சொல்றாரு சிவபெருமான். அப்படி பிரவேசிக்கும் போது நான் எழுந்திருக்கல. எதுக்காக எழுந்திருக்கல அப்படின்னா, எல்லாருக்கும் ஒருத்தருக்கு வந்து மரியாதை கொடுக்கறது எதுக்காகன்னா, நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற பகவானுக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்குறோம், பரமாத்மாவுக்கு தான் மரியாதை கொடுக்குறோமே தவிர இந்த தேகாபிமானம் கொண்ட மனுஷனுக்கு கிடையாது. அதை மூலம் புரிஞ்சுக்கணும். அதை நான் சொல்றதை விட சிவபெருமான் சொல்றத பாருங்க. பிரத்யுத்கம பிரத்யுத்கமம் பிரசயன அபிவாதனம் விதீயதே சாது மிதசுமத்தியமே பிராக்னே பரஸ்மை புருஷாய சேதசா குஹாயாயைவ ந தேகமானினே. தேகாபிமானம் கொண்ட இந்த மனுஷனுக்கு கிடையாதுப்பா. உள்ள இருக்கிற குஹாயம், அந்த இருதயத்துல இருக்கிற பரமாத்மாவுக்கு தான் அந்த எழுந்திருக்கிறது, கைகுப்பி வணங்குறது, மரியாதை கொடுக்கறது எல்லாமே வந்து அந்த ஹிருதயத்துக்கு பரமாத்மாவுக்கு தான். ஒருத்தர் பார்த்து நமஸ்காரம் பண்றோம், ராம் ராம் ஹரே கிருஷ்ணா ராதே ராதே அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றோம்னா அவனுக்கு இல்லை, அவனுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கு. அதை நான் மானசீகமா அந்த பகவானுக்கு மரியாதை கொடுத்தேன், நான் நமஸ்காரம் பண்ணேன். வெளிப்புறமான தேகத்தையே மதிக்கிற தக்ஷன் வந்து நான் வெளிப்புறமா நமஸ்காரம் பண்ணல, எழுந்திருக்கல, மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்றான். ஆனா நான் அவனுக்கு மரியாதை கொடுத்தேன், அவனுக்கு இல்லை, அவனுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கு நான் நமஸ்காரம் பண்ணிட்டேன். அதை அவன் புரிஞ்சுக்கல. அந்த ஞானம் இருந்தா அவன் அப்படி கோவப்பட்டு போறான். அதனால ஒருத்தர் பார்த்து மரியாதை கொடுக்கறது எதுக்காகன்னா அவனுக்கு இல்லை, அவனுக்குள்ள இருக்கிற பகவானுக்காக. அவர்கள் நடமாடும் கோயில்கள்ல ஒவ்வொரு ஜீவராசியும் அந்த பரமாத்மாவை பார்க்குறோம். அப்படியேப்பட்ட ஆத்மனிஷ்டை உடையவராக சிவபெருமான் இருக்கிறதுனால்தான், உள்ள இருக்கிற பரமாத்மாவை பார்த்ததுனால்தான் அந்த பரமாத்மாவுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நிறைய சன்னியாசிகள் மகாத்மாக்கள்லாம் பார்த்தா யாரையும் சில பேர் நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க. நமஸ்காரம் பண்ணோட திருப்பி நமஸ்காரம் பண்ண மாட்டான். ஏன்னா நமஸ்காரம் பண்ணா அவனுக்கு கர்வம் உண்டாயிடும். பத்தியா அவ்வளவு பெரிய ஆளு எனக்கு நமஸ்காரம் பண்றான் அப்படின்னு. அந்த கர்வம் உண்டாகக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் நமஸ்காரம் பண்ணா என்ன, யாருக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க? உள்ளுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க மானசீகமாக. சில பெரியவங்களாம் பார்த்தா நம்ம பார்த்துடலாம். அதான் உண்மை. அது சிவபெருமானே அதான் கடைப்பிடிச்சார். இதை புரிஞ்சிக்காம என் மேல கோவப்பட்டு அவனுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு சபையிலே கண்டமேனிக்கு நிந்திச்சு எனக்கு சாபம்லாம் கொடுத்தான். அதனால வந்து இப்ப நீ வந்து போனா என்னுடைய பத்தினி என்ற பெயர்னால நீ போனா நிச்சயமா உன்னை மரியாதை கொடுக்க மாட்டான், உன்னை அவமதிப்பான்
அதனால போறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டார் சிவபெருமான். ஆனா இவள் என்ன பண்றா, பிதிர்கேக கௌதுகம். அந்த தாய் வீட்டுக்கு போனோன்னா ஒரு பெண்ணுக்கு துடிக்கும் பாருங்க, திருத விக்ரமஹா, அப்படி கால் பறக்குமா. என்னதான் அப்பா குற்றவாளியாவே இருக்கட்டும், தப்பே அப்பா மேல இருக்கட்டும், ஆனா ஒத்துக்க மாட்டாங்க பெண்கள் மட்டும். பிறந்த வீட்டு பாசம். எந்த பெண்ணுக்குமே தன்னுடைய தம்பி விட்டு கொடுக்க மாட்டாங்க, அப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ பாசம் இருக்கும் பெண்களுக்கு, அப்பா இடத்துல பாசம் அதிகமாக. அதே சமயம் தன் தாய் வீட்டில் ஏதோ குறை சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அவ்வளோ பாசம் இருக்கும் இல்லையா. அதனால இவ்வளோ சொல்றாரு இல்லையா, இவ்வளோ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு இல்லையா. ஆனாலும் என்ன பண்றாவோ, அங்க உற்சவம் நடக்க போதே அதெல்லாம் காதல வாங்கல. ஆனாலும் அங்க போனா அவமானம் ஏற்படும், அதனால அவங்க போறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லியும் கூட கேட்காம இவள் என்ன பண்றா, திருத விக்ரமஹா, கால் பறக்குதான். நிஷ்கிராமதி நிர்விசதி, வெளியே போறாலாம் உள்ள வராலாம், கணவன் பேச்சு மீறினதாயிடுமே. அவளுக்கு போறதுக்கு அந்த பாசம், அந்த ஸ்திரீ சுபாவத்துல ஒரு அப்பா அம்மா மேல உள்ள பாசம், தன் பிறந்த விட்டு பாசமானது இழுக்குது ஒரு பக்கம். அங்க உற்சவம் நடக்குது, அதெல்லாம் போய் பார்க்கலாமே, ஆசையா இருக்கு அப்படின்னு அந்த எண்ணம் ஒரு பக்கம் இழுக்குது அந்த ஸ்திரீ சுபாவத்துல. ஒரு பக்கம் கணவனை மீறிட்டு தான் ஆயிடுமே, படி தாண்டிய பத்தினி ஆயிடுமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு படி தாண்ட கூடாதுன்னு உள்ள எடுத்துக்கிறா காலை. சரி நம்ம போயிடுவோம், இப்போதைக்கு போயிடுவோம், அப்புறம் சமாதானம் பத்திக்கலாம் கணவரை அப்படின்ட்டு காலத்து எழுதி வைக்கிறாளாம். நிஷ்கிராமதி நிர்விஷதி, நிஷ்கிராமதி கிளம்புறாளாம். அப்புறம் பார்த்தா சரி போயிட்டு நம்ம சமாதானம் பத்தலாம், சமாதானம் ஆனா பரவாயில்ல, சமாதானம் ஆகல கோபத்துக்கே பேர் பண்ணுவாச்சு சிவபெருமான். சமாதானம் ஆகல ஆகல என்ன பண்றது, நீ போறதும் போயிட்டு என்ன மீறி போறதும் போயிட்டு இவங்க செப்ப கட்டு கட்டுறியா அப்படின்னு கோவப்பட்டார். என்ன பண்ற, சரி வேணாம் சொல்லிட்டு டக்குன்னு காலத்தை உள்ள வச்சிட்டாலாம். மறுபடியும் பார்த்தா சரி இப்போதைக்கு போயிடும், அப்புறம் பேசிக்கலாம், நம்ம அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா இது பண்ணா அவர் இப்போ போய் அப்பா சமாதானம் பற்றி, அப்பாவை நல்லபடியாக பேசி சமாதானம் பற்றி அவர் இவரை தக்ஷன் சிவனை சமாதானம் பத்துற மாதிரி பண்ணிடலாம். நம்ம ஏதாவது அங்கே போய் பேசி சமாதானம் படுத்திக்கலாம். அப்புறமா 2 பேரும் ஒன்றாயிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு போனதை பற்றி பிரச்சனை பண்ண மாட்டார் சிவபெருமான் அப்படின்ட்டு மறுபடியும் காலத்தை வெளியே வைக்கிறாளாம். வெளியே வச்சுட்டு என்னன்னா அங்கே போய் சமாதானம் பத்தலான்னு கிளம்புறா. 10 நிமிஷம் பார்த்தா அங்கே போய் சமாதானம் ஆகலைன்னா, அப்பாவும் கோபமாக இருந்தாருன்னா, அப்புறம் அங்கேயும் அவமானம் ஏற்படும், இங்கேயும் அவமானம் ஏற்படும். இங்கேயும் அப்பா கணவன் சேர்த்துப்பார். ஆனால் சிவபெருமான் எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவர், சேர்த்துப்பார். ஆனால் போயிட்டு அந்த அவமானம் தாங்க முடியாது. எந்த முகத்தில் வச்சு எந்த முகத்தில் மொழிப்பேன், எந்த முகத்தை வச்சுன்னு சிவபெருமான் முகத்தில் மொழிப்பேன். அதனால கனவு முகத்தில் மொழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் காலத்தை உள்ள வச்சிடறான். அப்புறம் பார்த்துட்டா என்ன நடந்தாலும் நடக்கட்டும், அதுதான் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவனை பார்க்குறா. நீ வரலையா போ எங்கள் அப்பா வீட்டுக்கு அப்படின்னு ஒரு பார்வை பார்க்குறான். அவர் பாட்டுக்கு திரும்பிக்கிட்டார், அவர் பாட்டுக்கு தியானத்தில் உட்காந்துட்டார். அப்படியே எரிக்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அவர் பாடு கிளம்பிட்டா அப்பா வீட்டுக்கு, படி தாண்டிட்டா. எந்த பகவான் அர்த்தநாரீஸ்வரராக தன் உடலிலே பாதியை கொடுத்தாரோ அந்த சிவனையும் புறக்கணித்து விட்டு பார்வதி கிளம்பிட்டா, பரமேஸ்வரி கிளம்பிட்டான்னா இதுதான் பிறந்த விட்டு பாசம். அந்த ஸ்திரீ சுபாவன்றது அதுதான். எவ்வளவுதான் கணவன் செய்யட்டும், பிறந்த வீட்டினுடைய பெருமையை மட்டும் அவங்களால் விட்டு கொடுக்கவே முடியாது. பாதி உடம்பே கொடுத்த சிவபெருமானியும் மீறி போய்விட்டாள் பரமேஸ்வரி. அப்போ இவ தனியா போக விடுவாளா? உடனே சிவபெருமான் பார்த்தார், அவ தனியா போறா. எல்லாரும் சைகை காட்டினோட நந்திகேஸ்வரர் பூதகானங்கள்லாம் எல்லாம் மேலத்தாள வாத்தியங்களோட அவளை நந்திகேஸ்வரர் மேல ஏறி உட்காந்துட்டு அந்த விடப வாகனம், அந்த ரிஷப வாகனத்துல ஏறிண்டு பிறகு மேலதாள வாத்தியங்களும் அப்புறமா அந்த அந்த இந்த பொருள்லாம் இருக்குமே, மேக்கப் செட்லாம், அந்த கண்ணாடி குங்குமம் அவைகள்லாம் எடுத்துட்டு போறா. அவைகள்லாம் அந்த பூஷணங்களோட போறா, நல்லா அலங்காரமா போறா அந்த அம்மா. அப்படி செழிப்போட அவள் வழியில் போகும்போது ஏதாவது குங்குமம் வச்சுக்கணும் எது வச்சுக்கணும் அப்படின்னா அந்த மேக்கப் செட்டோட போறா. அப்படி எல்லாம் ஒரே கோலாகலமாக மேலதாள வாத்தியங்களோட அப்படி ஜம்முன்னு அனுப்பி வைக்கிறார் சிவபெருமான். சந்தோஷம். ஆனாலும் அவர் சொல்லிட்டார் அங்கே போனால் உனக்கு க்ஷேமம் ஏற்படாதுன்னு. ஆனால் மீறி கிளம்புறா. அதுக்காக கணவன் மனைவி சண்டை வீட்டுக்குள்ளே இருக்கணுமே தவிர அது பப்ளிக்ல 4 பேர் தெரியக்கூடாது இல்லையா. அதனால நல்ல மங்களகரமாக க்ஷேமமாகவே அனுப்பி வைக்கிறார் பூதகானங்களோட. அப்போ அவர்களோட செல்றா.
ஏன்னா இவள் கௌரவமா போனோம் இல்லையா ஒரு பிறந்த வீட்டுக்கு, அப்படி கௌரவமா அனுப்பி வைக்கிறார் சிவபெருமான். அப்போ போன உடனே மணிமான் மதன் முதலானோட கிளம்பி போறான். ஏதாவதுக்தா விரராம சங்கரஹ பிரத்யங்கநாசம் சுபயத்ர சிந்தையன் சுஹൃத்துக்ஷு பரிசங்கீதா பவான் நிஷ்கிராமதி நிர்விஷதி த்விதா ஆசசாம் சுஹൃத்துக்ஷம் அப்பிரதிகாத துர்மணாக ஸ்நேகத்வதாத்யாஸ்ருகலாதி விஹ்வல பவன் பவான்ய பிரதிபூருஷம் ருஷா பிரதக்ஷ தெய்வைக்ஷத ஜாதவே பதுகும். அதான் சொல்றது. அர்த்தம் அதாத் சதாம் பிரியா, தான் பாதி உடம்ப கொடுத்த அந்த சிவனையும் மீறி போயிட்டாலே, அதுதான் சொல்றது. இதுதான் ஸ்திரீ சுபாவம்ன்றது. பித்ரோர் அகத்து ஸ்திரைன விமூட தீர்க்கான்னு. அதனாலதான் பெண்களே இது மாதிரி கணவனை மீறுகின்ற பெண்களை நம்பி இருக்கிறாங்களே, ஸ்தைனனாக அந்த பெண் பித்து பிடித்தவர்களாக சில பேர் இருக்காங்க இல்லையா, அதான் சொல்றேன். ஆனா அவர்கள் ஸ்திரீ சுபாவத்தை காண்பிச்சிடறாங்க பத்தியா, அந்த கணவனை விட்டு போயிடுறாங்க பத்தியா அப்படின்னு சொல்றாரு இங்க. அப்போ தன் உடல்லே பாதி கொடுத்த சிவனையும் மீறி போயிட்டாளே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு அவள் அந்த மேக்கப் செட்டோட அவர் பாலையும் போறா, நல்லா அலங்கார பூஷிதியா கிளம்பி போறா. அங்க போன உடனே நல்ல பிரம்ம கோஷத்து ஜித வைசம் சரி அப்படி பூத கணங்கள்லாம் பார்வதியை புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அங்க போனா தக்ஷன் ஒரு வார்த்தை கூட வாமான்னு சொல்லலையா. எப்போ வந்தோமா அவன் கணவர் வரலையா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட இல்லை, முகத்தை திருப்பிக்கினானா. சௌதர்ய சம்பிரஸ்ன சமர்த்த வார்த்தையா மாத்ராச்ச மாத்ரு ஸ்வசுர்விச்ச சாதரம் ஹிருதய ஸ்வசுர்வை ஜனனேச்ச சாதரா பிரேமாஷ்ட கண்டியா பரிஷஸ்வஜுர்முதா. அப்போ அவர் என்னன்னா தத்தாம் சபர்யாம் வரமாசனம் சசா தான் தத்த பித்ரா அப்பிரதிநந்திதா சதி. அப்படி வார்த்தையிலால் கூட வாமான்னு சொல்லலையாம், கண் சாடியில் கூட காட்டலையாம் வாமான்ட்டு உள்ளவான்ட்டு. அப்படி இருக்கா, அப்படி பிடிவாதமா இருக்கிறானா தக்ஷன். ஏன்னா இவள் சிவனுடைய பத்தினி அப்படின்னு பார்த்தானே தவிர தன் பெண்ணாக பார்க்கவில்லை. இவள் அவங்க அப்பா வீடு தானே உரிமையில் தானே அவள் கிளம்பி போனான். அப்பா வீட்டுக்கு உரிமையா போகலான்னு சொல்லிட்டு தானே அங்கே வந்தான். இவன் அப்பா வீடா பாக்குறா, இவன் நம்ம வீடுன்னு பாக்குறா. ஆனா அவன் எப்படி பாக்குறான்னா சிவனுடைய பத்தினி அப்படின்னு பாக்குறானா. அதனால வரவேற்கல. அப்போ அவங்களுடைய தாய் சரி, அப்பா வரவேற்கல சரி, அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுக்காக பாசம் விட்டு போயிடுமா? எல்லாரும் என்னன்னா தக்ஷனுக்கு பயந்து எந்த தேவர்களும் கூட வாயால கூட வான்னு கூப்பிடலையாம். எந்த தேவர்கள் ரிஷிகள் எல்லாமே தக்ஷனுக்கு பயந்து கம்முன்னு இருக்காங்களாம். யாருமே பரமேஸ்வரியை வரவேற்கல. அப்போ ஆனா என்னதான் இருந்தாலும் தாய் சகோதரிகள்லாம் பாசம் விட்டு போயிடுமா? அவர்கள் எல்லாத்தையும் தக்ஷனை மீறி அம்மா வாமா, அப்பா தான் ஏதோ கோச்சிட்டு இருக்காரு, நீ வாமா நீ வாமா அப்படின்னு சொல்லி உடனே அவருக்கு ஆசனம் போட்டு நீ உட்காருமா, நீ வாமா, நம்ம வீடுமா இது, ஆமா நம்ம வீட்டுல மகோத்சவம் நடக்குது, வாமா நீ வாமா. அப்பா புத்தி தான் தெரியும்ல, அப்பாவுக்கும் கணவருக்கும் ஆவாது, சரி விடு, நம்ம அதெல்லாம் நீ வாமா அப்படின்னு சொல்லி நம்ம வீடு தான் வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஆனா அந்த ஆசனத்தை ஏத்துக்கல, அந்த மரியாதையை ஏத்துக்கல. தன் சகோதரிகள்லாம் சொல்றாங்க, ஆனா அந்த பேச்செல்லாம் கேட்கல. அப்பாவை தான் முறைச்சி பாக்குறா. யாரு? பார்வதி. இவ்வளவு பிடிவாதமா அவனுக்கு அப்படின்ட்டு முறைச்சி பாக்குறான். ஏன்னா எங்க அப்பா தான் எங்களை ரொம்ப செல்லமா இருப்பாரு, எப்பொழுதும் அன்பா பேசுறது அப்பா தான். அப்பாவே என்ன ஒரு வார்த்தை கூட வான்னு சொல்லணும்னு சொன்னேன். அப்புறமா எனக்கு நீங்களாம் கொடுத்தா என்ன மரியாதை, அந்த மரியாதை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறா. என்னதான் நடக்குது பார்க்கலாம், எப்படி யாகம் நடக்குது பார்க்கலான்னு பார்த்தா எல்லா மந்திரங்களும் சொல்றாங்க, சிவ மந்திரத்தை மட்டும் விட்டுட்டு சொல்றாங்களா அவங்க பாட்டுக்கு. அப்போதான் அவளுக்கு கோபம் வந்தது, பயங்கரமா கோபம் வந்துட்டு. அப்போ சபையிலேயே சிவனுடைய பெருமையை பேசுறா. நான் ஆச்சரியம் கேதத்து ஏத் அசத்சு சர்வதா மகத் வினிந்த குணபாத்மவாதிஷு சேஷ்யம் மகாபுருஷ பாதபாம்சுபிகி நிரஸ்த தேஜத்சு ததேவ சோபனம். அசத்துக்களுக்கு இது ஆச்சரியம் கிடையாதுப்பா. அசத்தாகிய உங்களுக்கு இப்படி மகான்களை அவமதிக்கிறது ஆச்சரியம் கிடையாது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, சிவனுடைய தேஜஸானது, அவருடைய பாத தூளியானது உங்களை எரிச்சிடும், ஜாக்கிரதை. அது உங்களுக்கு சேமத்தை கொடுக்காது. மகான்களுடைய பாதத்தொலிக்கு மட்டும் அபச்சாரம் பண்ணிட்டா அது அவருடைய தேஜஸையே அழிச்சிடும், அதை புரிஞ்சுக்கும். எந்த சிவனுடைய நாமத்தை
ஹரா சிவா பவா அப்படின்னு சிவனுடைய நாமத்தை 2 அக்ஷரம் கொண்ட சிவனுடைய நாமத்தை தெரியாமல் பேச்சு நடுவில் சொல்லிட்டா கூட எல்லா பாவங்களையும் எரிச்சு சாம்பலாக்கிடுமோ. எந்த சிவனுடைய கட்டளை அனுசரித்து பிரம்மதேவரும் தன்னுடைய சிருஷ்டி தொழிலை செய்கிறாரோ, எல்லா 33 பிரம்மாதி தேவர்கள்லாம் சிவனுடைய கட்டளை அனுசரிக்கிறார்களோ அந்த சிவனை நீ துவேஷம் பண்ற. ஏன்னா நீ சவமாக போகிறாய், உங்களுக்கு மங்களமே இல்லைன்னு இதுல இருந்து தெரியுது பத்தியா அப்படின்னு சொல்றாரு. எத்வயக்ஷரம் நாம கிரேரிதம் நாம் சகுருத் பிரசங்காத் அகமாசு ஹந்தி தத்து பவித்ர கீர்த்தியம் தமலங்கிய சாசனம் பவான் ஒகத்வேஷ்டி சிவம் சிவேதரஹ. அவரிடத்துல போய் துவேஷம் பாராட்டு நீ. பகவான் உன்னை தவிர வேற யாரு அப்படி துவேஷம் பாராட்டுவாங்க? அதாவது குற்றவாளிகளிடத்துல கூட அவனுக்குள்ள இருக்கிற நல்ல குணங்களை பார்க்கறதுதான் சாதுக்களுடைய லட்சணம். ஆனா அசாதுக்களுடைய லட்சணம் என்னன்னா, நல்லவங்களிடத்துல கூட ஏதாவது குற்றம் கிடைக்குமான்னு குற்றத்தை மட்டுமே பாக்குறவங்க, அது அசாதுக்களுடைய லட்சணம். நீங்க அசத்து. அதனால்தான் குணவாத்மவாதி அப்படிப்பட்ட நீங்கள் குணத்தை பார்க்காம சிவனிடத்துல அவர்கள் தோஷத்தையே பார்க்கிறீர்கள் நீங்கள் அப்படின்னு தக்ஷாயினி சபையிலேயே அப்படி நிந்திக்கிறா சொல்றா. ஆனா அவருடைய பாதத்தொலிக்கு நீ அபச்சாரம் பண்ணிட்டத, அதனால உன்னுடைய தேஜஸ் மொத்தம் அழிய போகுது. அது மட்டும் இல்ல, எத்வயக்ஷரம் 2 அக்ஷரம் கொண்ட நாமத்தை தெரியாம சொல்லிட்டா கூட எல்லா பாவத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடுமே. அது மட்டும் இல்லை, எந்த இடத்துல சிவனிந்தனையை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ சபையில, அவர்கள் ஒண்ணு சக்தி இருந்தா அந்த சிவனந்தனை பண்ணக்கூடியவனை நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடணும், இல்ல அவனை வதம் பண்ணிடணும். இல்ல சக்தி இல்லாத பட்சத்துல காதை பொத்திண்டு அந்த இடத்த விட்டு சிவசிவா சிவசிவான்னு காதை பொத்திண்டு அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டம் ஓடிடணும். பகவான் நிந்தைய சிவன் நிந்தைய கேட்கக்கூடாது. அப்படி சிவனிந்தை கேட்டு நின்றான்னு சொன்னா உடனே அந்த சிவனந்தனை பண்ணவனுடைய நாக்கை எழுத்து வச்சு அறுத்துட்டு அப்படியே நம்ம தானும் உயிரை விட்டு விட வேண்டும். அதுதான் தர்மமாக சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்கள்ல. ஏன்னா சிவனிந்தன் அப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. கர்ணோ விதாய நெறியாத் எத் அகல்ப ஈசே தர்மா விதர்ய ஸ்ரீபிர் நிபிர் அஸ்யமானே சிந்தியார் பிரசக்கிய ருசதிம் அசதிம் பிரபுச்சேத்து ஜிக்வாம் அசுன் அபி ததோ விசுஜேத் தர்மஹ. அப்படி இந்த சிவனிந்தனை கேட்ட தோஷத்துக்காக அந்த தேகத்தையும் விட்டு விட வேண்டும். இதுதான் தர்மமாக சொல்லப்பட்டிருக்கிறது மகான்களால அப்படின்னு சொல்லி அப்புறம் சொல்றார். அந்த அம்மா சொல்றா, இன்னைக்கு என் கணவர் வீட்டுக்கு நான் போவேன், சிவனிந்தனம் பண்ணி நீ சிவனை துவேஷம் பண்ணிட்டு நீ ஒரு யாகம் நடத்துற. இந்த யாகம் இது யாகம் நடக்கிற இடம் இல்லை, இது கொலை நடக்கக்கூடிய இடம். நிச்சயமா இது யாகம் நடக்கக்கூடிய இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த அம்மா தான் சொல்றா, என்னுடைய கணவர் சேர்த்துப்பார் நான் போனா. ஆனா நாளைக்கு ஒரு நாள் தாக்ஷாயினி அப்படின்னு தக்ஷனுடைய பேரை வச்சு, அந்த கோத்திரத்திலிருந்து வந்தவ தானே நீ, உன்னுடைய கோத்திர பேரை வச்சு என்ன அழிச்சாருன்னா தக்ஷனுடைய பெண் தானே, நீ எப்படி இருப்ப அப்படின்ட்டு பரிகாசமா சொன்னா கூட, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா நீ தக்ஷனுடைய பெண் தானே, அப்படிதானே தப்பு பண்ணுவ அப்படின்னு பரிகாசமா சொன்னா கூட, அன்னைக்கு சிவனுடைய சிவத்வேஷி அவன் வயிற்றுல பிறந்த பொண்ணா நானு அப்படின்னு அன்னைக்கு மானம் தாங்காம நான் உயிரை விட்டுடுவேன். அதனால அது வரைக்கும் நான் காத்து கொண்டு இருக்க போறதில்லை. அன்னைக்கு பரிகாசமா சொன்னா கூட அது எனக்கு சீரியஸ், எனக்கு என்னால் தாங்கிக்க முடியாது. ஒரு சுயத்வேஷனுடைய பெண்ணு தான் நீ அப்படின்ற கணக்குல நான், அதாவது தாக்ஷாயினின்னு உன்னுடைய கோத்திர பெயரை வச்சு சொல்லிட்டான்னா அப்ப தக்ஷன் யாரு? சிவனுடைய துவேஷி. அப்ப சிவத்வேஷனுடைய பெண்ணு தானே நீ அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஏதாவது பரிகாசமா சொல்லும் போது கூட அவ சிவத்வேஷனுடைய பெண்ணுன்னு சொல்லும் போது அது அவர் ஒன்னா விளையாட்டா சொல்லலாம் சிவபெருமான். ஆனா என்னால விளையாட்டா எடுத்துக்க முடியாது. ஒரு சிவத்வேஷனுடைய பெண்ணா இந்த உடம்பு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் உயிரை விட்டுடுவேன். பரிகாசமா சொன்னாலும் என்னால் தாங்கிக்க முடியாது. அது அன்னைக்கு வரைக்கும் நான் காத்து நிற்க போதில் இன்னைக்கே நான் உயிரை விட்டுறேன்னு சொல்லி சிவனுடைய திருவடி கமலங்களை எந்த மகான்கள்லாம் தியானம் பண்ணி அந்த அமிர்தத்தை அனுபவிக்கிறார்களோ அந்த சிவனுடைய திருவடி கமலங்கள்ல வடக்குல தானே சிவபெருமான் இருக்கார், வடக்கு நோக்கி சிவனை தியானம் பண்ணி தன் யோக யோகாக்னியினால உடம்பு பஸ்மமாக்கிட்டான். பஸ்மமாக்கிட்டோடனே பொண்ணு அம்மா வானமா உயிரை விட்டுறாதம்மா அப்படின்னு அப்பா தடுக்கவானாமா, தடுக்கலையாம். மனம் மறைச்சு கம்முனே இருக்கானாம் பாட்டுக்கு. யாரு? துவேஷத்துக்கு காரணம் இல்லையே, சிவனிடத்துல இப்ப துவேஷம். பொண்ணு என்ன பண்ணா? பெத்த பொண்ணு இடத்துல பாசம் இருக்காது, தடுக்கலாம் இல்லையா? தடுக்கலையாம், கம்முன்னு வேடிக்கை பாருனா கல்லு மாதிரி. அப்பதான் உடனே நந்திகேஸ்வரர் போதகணங்களுக்கெல்லாம் கோபம் உண்டாகி உடனே ஆயுதங்களோட அவர்களை கொல்ல புறப்பட்டார்கள். உடனே பிருகு மகரிஷி அந்த இடத்துல யாகத்துல ரிபுக்கள் என்ற தேவர்களை உண்டு பண்ணினார்.
அந்த ரிபுக்கள் என்ற தேவர்கள் கிளம்பி பூதகணங்களை அடித்து விரட்டி விட்டார்கள். இது நடந்து போச்சு. பார்வதியும் உயிரை விட்டா, தாக்ஷாயணியை உயிரை விட்டுட்டா. பர்வதராஜனுடைய பெண்ணா பார்வதி அப்பளம் பிறகு போறா, அவதரிக்க போறான். சிவனை வழிபட்டு சிவன் அடைய போறான். உடனே நாரதர் போய் சொல்லிட்டார், இது மாதிரி தக்ஷன் இது போல அவமதிச்சுட்டான், அதனால் சதிதேவி உயிரை விட்டு விட்டாள் என்று சொன்ன உடனே அதுக்குள்ள பூதகணங்களும் சேர்ந்துட்டாங்க. உடனே தன்னுடைய ஜடையை கிள்ளி போட்டு வீரபத்திரர் உண்டாக்கினார். அப்படி வீரபத்திரர் சிவபெருமானுடைய அம்சம். அவர் ரொம்ப பயங்கரமான நல்ல திடகாத்திரமாக 3 கண்கள் உடையவராக கபாலமாலை தரித்தவராக சிவபெருமான் தோன்றி உடனே கிளம்பி நேரா போயிட்டார். நேரா பூதகணங்களோட மறுபடியும் போய் அந்த யக்ஞத்தையே நாசம் பண்ணி தேவரெல்லாம் அடிச்சு கைகாலை முறிச்சு எல்லாரும் அடிச்சு தப்பிக்க விடாம எல்லாரும் அடின்னு அடிச்சு அந்த யக்ஞத்தையே நாசம் பண்ணிட்டாங்க. யாகத்துல மூத்திரத்தை விட்டு அந்த யாகத்தை அக்னியா அழிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த யாக அக்னியில தக்ஷனுடைய தலையை வெட்டி வீரபத்ரன் அந்த தலையை ஹோமம் பண்ணிட்டார் யக்ஞ குண்டத்துல. அவருக்கு சில பேர் மீசையை பிடுங்குறது, சில பேர் பல்ல உடைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணி அப்படியே அந்த இடத்துல ஒரே அட்டகாசம் பண்ணி தேவரெல்லாம் அடி உத வாங்கின்னு எல்லாம் போய் சேர்ந்தாங்க. அந்த யக்ஞமே பார்த்தா சுடுகாடு மாதிரி ஆகிப்போச்சு. அந்த யக்ஞ வாடமே அந்த யாகம் நடக்கிற ஸ்தலமே பார்த்தா சுடுகாடு மாதிரி ஆகிப்போச்சு, ஒரே அமளி ஆகிப்போச்சு. எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. யாரு இந்த பூதகணங்கள்லாம் போய் சிவனுடைய கட்டளை அனுசரிச்சு வீரபத்ரன் அப்படி தக்ஷனை வதம் பண்ணிட்டார். அது பிறகு ஒரு சதிதேவி இல்லாதனால தனிமையில தட்சிணாமூர்த்தி கோலத்துல சின்முத்திரை தாங்கி வடவிருஷத்தின் அடியில சனகாதி முனிவர்களுக்கும் நாரதருக்கும் தன்னுடைய மௌன குருவாக இருந்து ஆத்மோபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துல பிரம்மதேவர் சமாதானப்படுத்துறார். நீங்க மாயால பகவானுடைய மாயால பற்றப்படாத புத்தி உடையவர், அப்படிப்பட்ட நீங்கள் கோவப்படலாமா? நான் கோவப்படலை. அநியாயம் செய்கிற அவர்களுக்கு சில தண்டனை தான் அளிக்கப்பட்டதே தவிர அவர்களிடத்துல எனக்கு எந்த துவேஷமும் கிடையாது. அப்படின்னா அவர்களை உயிர் பழிக்க வேண்டும், மறுபடியும் நின்று போன யாகமானது மறுபடியும் நடக்க வேண்டும் என்று பிரம்மதேவர் சமாதானப்படுத்தினால சமாதானப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவரே பார்த்தா மௌன குருவா சாந்தி, அந்த இடத்துல சாந்தியா இருக்கிற தட்சிணாமூர்த்தி கோலத்துல, அதெல்லாம் சமாதானப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லாத நிலையில இருக்கார் அவர். உடனே பார்த்தா அடங்கி இருக்கார். அதுக்கு பிறகு தக்ஷனுக்கு ஆட்டு தலையை ஒட்ட வச்சு அவர் உயிர் பழிக்க வச்சார். அப்போ அங்கங்கள்லாம் ஒடிஞ்சு போன தேவரெல்லாம் சரிப்படுத்தினார். அவர் மறுபடியும் மீண்டும் தக்ஷன் உயிர் பழித்து எழுந்து சிவபெருமானை நமஸ்காரம் பண்ணி சிவனை ஸ்தோத்திரம் பண்றார். சிவனை ஸ்தோத்திரம் பண்ணி தன்னுடைய பெண்ணை இழந்துட்டாருமே அப்படியே சொல்லி பெண்ணை நினைச்சு வருத்தப்படுறாரு. யாரு? தக்ஷன் வருத்தப்பட்டு ஆட்டுத்தலையோட எழுந்தமேட்டு கவலைப்படல, ஆட்டுத்தலையோடு எழுந்தாலும் சிவபக்தனா ஆனோமே என்று சந்தோஷப்படுகிறார். அவருக்கு மறுபடியும் யாகம் நடக்கிறது. அந்த யாகத்துல உச்சிஷ்ட பாகமாக சிவனுக்கு வழங்கப்படுகிறது. அந்த யக்ஞத்துல விஷ்ணு குறித்து தானே யாகத்தை ஆராதிக்கிறாங்க. யக்ஞேஸ்வரனாகிய பகவானை குறித்தான யாகங்கள் நடத்தப்படுகிறது. அந்த யக்ஞ ஆராதனையில் அந்த யக்ஞ குண்டத்திலிருந்து சாக்ஷாத் பகவானே பிரத்யட்சமாயிட்டார். பிரத்யட்சமாகி சொல்றார், அப்பா, மும்மூர்த்திகளுக்குள்ள எவன் பேதம் பார்க்கிறானோ அவன் மனசு சாந்தி அடையாது. மும்மூர்த்திகள் மட்டும் இல்ல, மற்ற ஜீவராசிகளையும் பேதம் பார்க்க கூடாது. ஏன்னா ஒரு உடம்புல ஒரு அங்கம் குறைஞ்சி போச்சுன்னா கூட அந்த உடம்பே வேதனைப்படுது இல்லையா? இப்போ ஒருத்தன் கை முடமா இருக்கு அப்படின்னா அந்த உடம்பே வேதனைப்படுது இல்லையா? அப்போ எல்லாமே அங்க பூர்த்தியோடு இருந்தால் தானே ஒரு உடம்பா முழு உடம்பா சொல்ல முடியும் இல்லையா? அதனால அதான் சொல்றார், தஸ்மின் பிரம்மன் அத்விதீய கேவலே பரமாத்மனி, நான் இரண்டற்ற பரமாத்மா ஸ்வரூபமா இருக்கிறேன். எனக்குள்ள சிவனுக்கோ எனக்கும் பேதம் கிடையாது, பிரம்மதேவருக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் பேதம் கிடையாது. எல்லா ஸ்வரூபமாவும் நான் தான் இருக்கிறேன், எல்லாருக்குள்ளும் பரமாத்மாவா நான் தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்றார். பிரம்ம ருத்ரோச்ச பூதானே பேதேனா அக்னியோ அனுபஷ்யதி யதா புமான்ன ஸ்வாங்கேஷு சிறப்பாண்டியாதிஷு கொச்சித்து பாருக்கிய புத்தியும் குருதே ஏவம்
பூதேஷு மத்பரஹ, எப்படி ஒரு மனுஷன் வந்து தன் உடம்புல கை வேற கால் வேற இந்த அங்கங்கள் வேற அந்த அங்கங்கள் வேற பார்க்காம எல்லாமே தன் சுரூபமா பார்க்கிறானோ, அதுபோல பகவானுக்கு வந்து எல்லாமே அங்கங்கள் தான். பிரம்மன், ருத்ரன், மற்ற ஜீவராசிகள் எல்லாமே பகவானுடைய அங்கங்கள் தான். அதனால பகவத் சுரூபமா தான் எல்லாத்தையும் பார்க்கணுமா. எப்படி தன்னுடைய கைகள் கால்கள் மூக்கு கண்ணு அப்படி நம்ம உடம்புல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சுரூபமா, இது ஏன் கை கால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே சேர்ந்து தானே உடம்பு. அப்போ எப்படி நம்ம வந்து நம்ம உடம்புல நமக்குள்ள இருக்கிற அங்கத்தை நம்ம பேதம் பார்க்குறோமா? இல்லை, எல்லாமே சேர்ந்து இது என்னுடைய உடம்புன்னு தானே மொத்தமாக சொல்லிக்கிறேன். இந்த கை கால் எல்லாத்தையும் சேர்த்து தானே உங்கள் உடம்புன்னு சொல்லிக்கிறேன். அப்போ எல்லாமே என்னுடைய சொரூபம்னு சொல்லிக்கிறேன். அது மாதிரி தான் பகவானுடைய சொரூபம், எல்லாம் சேர்ந்தது தான். அதில் ஒன்று துண்டிச்சுட்டு ஒன்று மட்டும் மட்டும் பிடிச்சி வச்சுன்னு அதுதான் பக்தி, அதுதான் எனக்கு அப்படின்னு சொன்னால், அதுதான் முழுமையானதுன்னு சொன்னால் அது முட்டாள்தனம். அதனால அது பேத புத்தி பார்க்குறவங்க மனசுல சாந்தி ஏற்படாது. எல்லா சுரூபமும் சிவனும் விஷ்ணு பிரம்மா அப்படி மற்ற தேவர்கள் வடிவம் மற்ற ஜீவராசிகளும் எல்லா சுரூபமும் பகவான் தான் இருக்கிறான்னு பார்க்குற புத்தியில் தான் மனசுல சாந்தி ஏற்படுமா. அதுதான் இங்கே சொல்றாரு. எதா புமான ஸ்வாங்கேஷு, எப்படி ஒரு மனுஷனானவன் தன்னுடைய அங்கங்கள்ல சிறப்பான்யாதிஷு கொஜத்து, தன்னுடைய தலையையோ தன்னுடைய கைகளையோ வேறுபடுத்தி பார்க்க மாட்டானோ, தன்னுடைய உடலாக நினைப்பானோ, அதுபோல பாரக்கிய புத்தியும் குருதே ஏவ போதேஷம் மத்பரகா, அதுபோல தனிப்பட்ட முறையில பார்க்காம எல்லாமே என்னுடைய சொரூபமா பார்க்கறவன் தான் சிறந்த புத்திமான் அப்படின்றார். திரையாணம் ஏகபாவானாம் யோன பஷ்யதி வைபிதாம் சர்வபூதாத்மனாம் பிரம்மன் சாந்திம் அதிகச்சதி. இந்த மும்மூர்த்திகள் மட்டும் இல்ல, சகல ஜீவராசிகளையும் ஏகபாவத்து எல்லாமே பகவத் ஸ்வரூபமா பார்க்கறவனுடைய மனசில் தான் சாந்தி ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சர்வ பூதாத்மானாம் பிரம்மன்னு சாந்திம் அதிகச்சதி. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இது அத்வைதமா துவைதமா இல்லை விசேஷமா இது எந்த விதத்தில் எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க சொன்ன அர்த்தத்தை அப்படியே சொல்லிட்டேன். ஆமா, எல்லா ஜீவராசிகளையும் பகவத் சுரூபமா பார்க்கணும், பகவனுடைய ஆத்மஸ்வரூபமா பார்க்கறவனுக்கு தான் சாந்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படியே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இதுல எந்த அபேதா சிந்திய தத்துவத்துல சொல்லணுமா இல்லை அப்படின்னு இங்க போடல. இங்க பாகவத்துல என்ன சொல்லியிருக்கோ நான் அப்படியே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நான் எந்த மதத்து பக்கமும் பேசல, அத்வைதம் பக்கம் பேசல, துவைதம் பத்தியும் பேசல, விசிஷ்ட அத்வைதம் பத்தியும் பேசல, அபேதா சிந்திய தத்துவம் பத்தியும் பேசல, எந்த மதத்தை சம்பந்தமா நான் பேசல. இங்க என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே சொல்றேன், அவ்வளவுதான். பாகவதம் சொன்னதுதான் கரெக்ட். அதுக்கு பிறகுதான் என்ன பண்றார், அந்த தாக்ஷாயணி உடலை விட்டாள் இல்லையா, அவள் மேனைக்கும் பர்வதராஜனுக்கும் மகளாக பிறந்து பார்வதியாக சிவலிங்கத்தை வழிபட்டு அது பிறகு சிவபெருமானியே கணவனாக அடைகிறாள். பார்வதி பரமேஸ்வருடைய விவாகம் ரொம்ப விசேஷம். அது ஸ்காந்த புராணத்துல ரொம்ப விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த பார்வதி கல்யாணம் வந்து ரொம்ப விசேஷம். பார்வதி கல்யாணமே வைபோகமே அப்படின்னு பார்வதி பரமேஸ்வருடைய விவாகம். சுந்தரேஸ்வரர் அப்படி அழகா வந்து பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறார். தமேவத இதம் பூய ஆவருந்தே பதிமம்பிகா அனன்ய பாவைக கதிம் சக்தி சுப்தேவ பூருஷம். அப்படி சக்தியானவள் சிவனை சிவசக்தியாக ஐக்கியமாகிறார்கள், அப்படி ஒன்று சேர்கிறார்கள். சரி, இந்த ஏதத் பகவத சம்போ கர்மக தக்ஷ அத்வரத்ருக சுதம் பாகவதா சிஷ்யாத்து உத்தவான்மே பிரகஸ்பதேகே. பிரகஸ்பதியினுடைய சிஷ்யராகிற உத்தவர் தான் வந்து இந்த கதையை மைத்ரேயர் சொன்னாராம். இந்த தக்ஷ யஜ்ஞத்தை நாசம் செய்த இந்த சரித்திரத்தை, சிவனுடைய பராக்கிரமத்தை பற்றி இந்த சரித்திரமாகிய இந்த தக்ஷ யஜ்ஞ கதையை வந்து யார் சொன்னதுன்னா உத்தவர் சொன்னாராம் மைத்ரேயருக்கு. அதை சொல்றாரு. இதம் பவித்ரம் பரமேச சேஷதும், பரமேஸ்வரனுடைய இந்த லீலையானது மகா பவித்திரமானதான். இது புகழை கொடுக்கக்கூடியதான், ஆயுச அதிகரிக்க செய்யக்கூடியதான், பாபங்கள்லாம் எரிச்சு சாம்பலாக்கக்கூடியதான். இதம் பவித்ரம் பரமேச சேஷ்டிதம் யசஸ்யமாயுஷ்யம் அகோகமர்ஷனம் யோ நித்தியதா ஆகன்ய நரோ அணிகித்தையத்து. தினமும் யார் இதை கேட்கிறார்களோ இல்லை யார் அதை பாராயணம் பண்றாங்களோ அவனுக்கு வந்து துனோத்தியகம் கௌரவ பக்தி பாவதா, பகவான் இடத்துல கிருஷ்ண இடத்துல பக்தி உண்டாகுமா, அந்த பேதமான பன்மை போயிடுமா, அவனுடைய பாவங்கள்லாம் நீக்கப்படுமா. துனோத்தியகம் கௌரவ பக்தி பாவதா, பக்தியோடு யார் கேட்கிறார்களோ யார் பண்ணாலும் அவங்களுக்கு பகவானிடத்துல எல்லையற்ற பக்தி உண்டாகும்.
இப்பதானே முன்னாடி சொல்லணும், சிவனுக்கு விஷ்ணு பேதம் கிடையாதுன்னு தான் நீங்க சொல்லியிருக்காரு. அப்போ பகவானத்துல நம்மளுக்கு எல்லையற்ற பக்தி உண்டாகும் அப்படின்னு தக்ஷயஜ்ஞ சரித்திரம் அருமையான சரித்திரம். சரி, டைம் என்னாச்சுன்னு தெரியலையா. சரி, பூர்த்தி பண்ணிப்போம். அப்போ துருவ சரித்திரம் தனியா பார்க்கலாம். ராம 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 ராம.